नारायण नारायण जय गोविंद हरे, नारायण नारायण जय गोपाल हरे। नारायण नारायण जय गोविंद हरे, नारायण नारायण जय गोपाल हरे। नारायण नारायण जय गोविंद हरे, नारायण नारायण जय गोपाल हरे। नारायण नारायण जय गोविंद हरे, नारायण नारायण जय गोपाल हरे। नारायण नारायण जय गोविंद हरे, नारायण नारायण जय गोविंद हरे, नारायण नारायण जय गोपाल हरे। नारायण नारायण जय गोपाल हरे। नारायण नारायण जय गोविंद हरे, नारायण नारायण जय गोविंद हरे, नारायण नारायण जय गोपाल हरे। नारायण नारायण जय गोपाल हरे। नारायण नारायण जय गोविंद हरे, नारायण नारायण जय गोपाल हरे। नारायण नारायण जय गोविंद हरे, नारायण नारायण जय गोपाल हरे। नारायण नारायण जय गोविंद हरे, नारायण नारायण जय गोपाल हरे। नारायण नारायण जय गोविंद हरे, नारायण नारायण जय गोपाल हरे। गोविंद हरे जय जय गोपाल हरे, गोविंद हरे जय जय गोपाल हरे। गोविंद हरे जय गोपाल हरे। गोविंद हरे जय गोपाल हरे। गोविंद हरे जय जय गोपाल हरे, गोविंद हरे जय जय गोपाल हरे। गोविंद हरे जय गोपाल हरे। गोविंद हरे जय गोपाल हरे। नारायण नारायण जय गोविंद हरे, नारायण नारायण जय गोपाल हरे। नारायण नारायण जय गोविंद हरे, नारायण नारायण जय गोपाल हरे। गोविंद हरे जय जय गोपाल हरे, गोविंद हरे जय जय गोपाल हरे। 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 गोविंद हरे 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 जय जय गोपाल हरे। गोविंद हरे जय जय गोपाल हरे। ఓం నమో వెంకటేశాయ. శ్రవణం కీర్తనం విష్ణు స్మరణం పాద సేవనం அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் என்று அந்த கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியை சேவிப்போம். பக்தர்களே, திருமலை திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க விரும்புவர்கள் முதலில் திருச்சானூர் சென்று பத்மாவதி தாயாரையும் பிறகு ஸ்ரீனிவாச மங்காபுரத்திற்கு சென்று கல்யாண வெங்கடேஷ பெருமாளையும் அதன் பிறகு திருப்பதியில் உள்ள கோவிந்தராஜ பெருமாளையும் வணங்கிய பிறகே மலை ஏறி சென்று ஏழுமலையானை தரிசிக்க வேண்டும். இந்த முறையில் வழிபட்டால் மட்டுமே திருப்பதி ஏழுமலையானிடம் நாம் முன் வைத்த கோரிக்கைகள் அல்லது வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேறும் என்று சொல்லுவார்கள். அப்படி
ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் உள்ள ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலும் ஒன்று. அங்கு ஸ்ரீனிவாச பெருமாள் பத்மாவதி தாயாரை மணமுடித்த பிறகு 6 மாதங்கள் இந்த தலத்திலேயே தங்கி இருந்ததாக தல புராணம் சொல்லுகிறது. பக்தர்களே, அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ இந்த மாலை வேளையிலே கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கஜ வாகனத்திலே எழுந்தருளி கம்பீரமாக காட்சியை தந்து கொண்டிருக்கிறார். அதோ கோயில் முழுவதும் கூட வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்து பூமாலையாலும் மாலையாலும் அலங்கரித்து கொண்டு சுவாமி ஆபரணங்களாய் அணிவித்து கொண்டு நமக்கெல்லாம் அற்புதமான காட்சியை தந்து கொண்டிருக்கும் அந்த கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியை நாமும் 2 கரம் கூப்பி சேவிப்போம். கஜேந்திர மோக்ஷம் நம் அனைவருக்கும் தெரிந்ததே. புராணத்தின் 8வது நூலின் பகவான் விஷ்ணு முதலை பிடியில் சிக்கிய கஜேந்திரன் என்னும் யானையை அபய குரலை கேட்டவுடன் நேரில் தோன்றி யானைக்கு மோட்சம் அளித்ததை விளக்குகிறது. இத்தகைய மகனான சுகபிரம்மம் அதினாபுரத்து மன்னர் கூறியதாக அமைக்கிறது. பக்தர்களே, அப்படி கஜேந்திரன் என்னும் பெயர் கொண்ட யானை திரிகூட மலையில் உள்ள யானையின் கூட்டத்தின் தலைவனாக வாழ்ந்தது. ஒரு நாள் தாகம் தணிக்க தனது யானை கூட்டத்துடன் நீர்நிலையை நோக்கி சென்றதாம். அப்பொழுது அந்த குளத்தில் வாழும் ஒரு முதலை கஜேந்திரன் காலை பற்றியது. முதலையின் வாயில் அகப்பட்ட கால்களுடன் உயிருக்கு போராடிய கஜேந்திரனை மற்ற யானைகள் காப்பாற்ற முயன்று தோல்வியுற்றன. பக்தர்களே, இதோ அப்படிப்பட்ட அந்த கஜ வாகனத்திலே எழுந்தருளுக்கும் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமிக்கு அர்ச்சக்கர் சுவாமி கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். தனது இறுதி காலம் நெருங்குவதை உணர்ந்த யானை ஒரு தாமரை மலரை தனது தும்பிக்கையால் பற்றிவான் நோக்கி ஆதி மூலமே ஆதி மூலமே என்று பெருமாளை நோக்கி சரணாகதி செய்தது. தனது பக்தனின் துயர் துடைக்க விரைந்து வந்த பெருமாள் தனது சக்கராயுதத்தால் முதலையின் தலையை துண்டித்து யானையை விடுவித்து மோட்சமும் அளித்ததாம். இதில் யானையாக குறிப்பிட்ட கஜேந்திரன் தனது முற்பிறவில் அரசன் இந்திர தூய்மனாக நாட்டை ஆண்டு வந்தாராம். இவர் ஒரு சிறந்த விஷ்ணு பக்தனாக விளங்கினாராம். ஆனால் அகந்தை இவர் கண்களை மறைக்க அகஸ்திய முனிவரின் சாபத்தால் யானையாக பிறப்பெடுத்து பின் இறைவனால் அகந்தை ஆணவம் அழிக்கப்பட்டு மோட்சம் கிடைக்க பெற்றாராம். முதலையின் பிடியில் இருந்த கஜேந்திரன் விஷ்ணுவை நோக்கி துதித்த பாடல் கஜேந்திரன் ஸ்துதியாக போற்றப்படுகிறது. இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் முதல் ஸ்லோகமும் ஆகும். முதலையாக சாபம் பெற்றது ஒரு கந்தர்வன். ஒரு முறை முனிவர் தேவலாவுடன் கந்தர்வனும் சேர்ந்து நீராடினாராம். முனிவர் சூரிய நமஸ்காரம் செய்கையில் விளையாட்டாக இருந்த கந்தர்வன் அவரது கால்களை இழுத்தாராம். இதில் கோபம் அடைந்த முனிவர் முதலையாக பிறப்பாய் என சாபமும் இட்டாராம். தன் தவறை உணர்ந்த கந்தர்வன் சாப விமோசனம் வேண்டினான். பிறவியின் முடிவில் கஜேந்திரன் கால்களை பிடிக்க விஷ்ணுவால் சாப விமோசனம் பெறுவாய் என்று கூறினாராம். அதன்படி கந்தர்வனும் அரசனும் முறையே முதலையாகவும் யானையாகவும் பிறவி எடுத்து தங்களது சாப விமோச்சனத்தையும் பெற்றாராம். பக்தர்களே, அப்படி இந்த ஸ்ரீனிவாச மங்காபுரத்தினுடைய புராணம் என்னவென்றால், தனது மனைவி பத்மாவதி தாயாருடன் 6 மாதங்கள் இங்குள்ள ஆசிரமத்தில் தங்கிய பிறகு வெங்கடேஷ பெருமாளாக திருமலைக்கு புறப்பட்டு சென்றதாகவும் அகத்திய முனிவரின் கோரிக்கையை ஏற்று இந்த தலத்தில் கல்யாண ஸ்ரீனிவாசராக அருள் செய்ய ஒப்புக்கொண்டார் என்று வெங்கடேஷ பெருமாளுடைய இது. கலியுகத்தில் மக்களுக்கு அருள் செய்யும் தெய்வமாக கல்யாண வெங்கடேஸ்வரர் இந்த தலத்தில் கோவில் கொண்டுள்ளார். ஆரம்பத்தில் ஸ்ரீனிவாசபுரம் என அழைக்கப்பட்ட இந்த தலம் பிறகு ஸ்ரீனிவாச மங்காபுரம் என வந்தது. திருமலைக்கு இணையான தலமாக ஸ்ரீனிவாச மங்காபுரம் கருதப்படுகிறது. திருமலையில் வெங்கடேஷ பெருமாள் கோவில் அமைந்திருக்கும் இடத்திற்கு இணையாக மலைக்கு கீழ் இதோ ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலும் அமைந்துள்ளது.
திருமலையில் நடக்கும் அனைத்து உற்சவங்களும் இந்த கோவிலிலும் நடைபெறும். ஏன், இந்த தலத்தில் பெருமாளுக்கு நித்திய கல்யாண உற்சவமும் நடைபெற்று கொண்டுள்ளது. பக்தர்களே, இதோ வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கஜ வாகனத்திலே கம்பீரமாக உங்களை காப்பாற்றுவதற்காகவே நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்றும் சொல்லியபடியே பகவான் எழுந்தருளி கஜவாகனத்திலே நமக்கெல்லாம் காட்சியை தந்து கொண்டிருக்கிறார். இதோ கலைஞர்கள் அனைவரும் கூட அந்த பகவானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு நாட்டியத்தாலும் பாட்டாலும் கரகாட்டத்தாலும் அவரவருடைய கலைகளை பகவானுக்கு கைங்கரியமாக செய்து கொண்டு வாகனத்தின் முன்பே கலைஞர்கள் அனைவரும் கூட வந்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் கூட வீட்டில் இருந்தபடியே கோவிந்தா குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்று அந்த கோவிந்தனை நாமும் ஸ்மரணம் செய்து கொண்டே பகவானுடைய அந்த கஜ வாகனத்திலே எழுந்தருளிருக்கும் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ கஜ வாகனத்திலே கம்பீரமாக இருக்கும் அந்த பகவானை நாம் அனைவரும் கூட பக்தியுடன் ஸ்ரத்தையுடன் சேவித்து கொண்டு இரு கரம் கூப்புவோம். திருமலைக்கு மலையேறி சென்று ஏழுமலையானை தரிசிக்க முடியாதவர்கள் இந்த தலத்திற்கு வந்து வழிபட்டு செல்லும் வழக்கம் இன்றும் உள்ளது. இதோ தரிசிப்போம் அந்த பகவானை. நாராயணதே நமோ நமோ, நாராயணதே நமோ நமோ, நாரத சந்நுத நமோ நமோ, நாராயணதே நமோ நமோ, நாரத சந்நுத நமோ நமோ, நாராயணதே நமோ நமோ. நமோ நமோ ஹரி நாராயண, நாராயண ஹரி நமோ நமோ, நமோ நமோ ஹரி நாராயண, நாராயண ஹரி நமோ நமோ. मुरहर भवहर मुकुंद माधव गरुड गमन पंकजनाभा. हरि नारायण नमो नमो, नारायण हरि नमो नमो, हरि नारायण नमो नमो, नारायण हरि नमो नमो. मुरहर भवहर मुकुंद माधव गरुड गमन पंकजनाभा. परम पुरुष भवबंध विमोचना, परम पुरुष भवबंध विमोचना, नरमृग शरीर नमो नमो, नमो नरमृग शरीर नमो नमो, नमो नरमृग शरीर नमो नमो. नारायण ते नमो नमो, नारद सन्नुत नमो नमो, नारायण ते नमो नमो, नारद सन्नुत नमो नमो, नारायण ते नमो नमो, नमो
जलधिशयन रविचन्द्रविलोचन जलरुत भवनुत चरणयुगा हरिनारायण नमो नमो नारायण हरि नमो नमो हरिनारायण नमो नमो नारायण हरि नमो नमो जलधिशयन रविचन्द्रविलोचन जलरुह भवनुत चरणयुगा बलिबन्धन गोपवधूवल्लभा बलिबन्धन गोपवधूवल्लभा नलिनोदरते नमो 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 नलिनोदरते नमो 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 नलिनोदरते नमो नमो नारायणते नमो नमो नारद सरोनुत नमो नमो नारायणते नमो नमो नारद सरोनुत नमो नमो नारायणते नमो 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 हरि नारायण नारायण हरि नमो 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 हरि नारायण नारायण हरि नमो नमो आदिदेव सकलागम पूजित यादव कुल मोहन रूपा हरिनारायण नमो नमो नारायण हरि नमो नमो हरिनारायण नमो नमो नारायण हरि नमो नमो आदिदेव सकलागम पूजित यादव कुल मोहन रूपा वेदोद्धर श्री वेंकटनायका वेदोद्धर श्री वेंकटनायक नाद प्रियते नमो 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 नाद प्रियते नमो 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 नाद प्रियते नमो नमो नारायणते नमो नमो नारद सन्नुत नमो ಓಂ ನಮೋ ವೆಂಕಟೇಶಾಯ ಕಲ್ಯಾಣಾದ್ಭುತಗಾತ್ರಾಯ காமிதார்த்தப்பிரதாயினே ஸ்ரீமத் வெங்கடநாதாய ஸ்ரீனிவாசாய தே நமஹ என்று இதோ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியை சேவிப்போம். பக்தர்களே, இதோ வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கஜ வாகனத்திலே பகவான் எழுந்தருளி நமக்கெல்லாம் அற்புதமான காட்சியை தந்து கொண்டிருக்கிறார். யானைகளின் அரசனான கஜேந்திரன் கூறியது, பரம புருஷரான வாசுதேவனுக்கு எனது மரியாதை கலந்த வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று. அவரால் தான் ஆத்மாவின் இருப்பால் இந்த ஜட உடல் செயல்படுகிறது. எனவே அனைத்திற்கும் அவரே மூல காரணமானவர். பிரம்மா மற்றும் சிவனை போன்ற மேன்மையானவர்களாலும் அவர் வழிபடத்தக்கவராகவும், மேலும் ஒவ்வொரு ஜீவராசியின் இதயத்திற்கும் அவர் புகுந்துள்ளார். அவரை நான் தியானிக்கிறேன் என்று. பரம புருஷர் அனைத்தையும் தாங்கிக் கொண்டுள்ள பரம பீட்டம் ஆவார். எதிலிருந்து அனைத்தும் உண்டாக்கப்பட்டுள்ளதோ அந்த மூலப்பொருளும் அவரே ஆவார். மேலும் இந்த பிரபஞ்ச தோற்றத்தின் சிருஷ்டி கர்த்தாவாகவும் அதற்குரிய ஒரே ஒரு காரணமாகவும் அவரே ஆவார். ஆயினும் அவர் காரண விளைவிலிருந்து வேறுபட்டவர் ஆவார். அனைத்திலும் சுய தேவை பூர்த்தி கொண்டவரான அந்த முழுமுதற் கடவுளிடம் நான் சரணடைகிறேன்.
பக்தர்களே, நாமும் கூட அந்த பகவானிடத்திலே சரணம் அடைகிறோம். ஏனென்றால் பகவான் நமது கோரிக்கைகளை தீர்த்து வைக்கும் அந்த ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாளை நாம் தினமும் நித்தியமும் சேவித்து பூஜித்தோமானால் பகவான் நம்மை கடாட்சிப்பார் என்பது அர்த்தம். இதோ பவனி வந்து கொண்டிருக்கிறார் கஜ வாகனத்திலே ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி. நாம் அனைவருக்கும் பிரத்யக்ஷ தெய்வமாக நித்யனாய் சத்யனாய் பிரம்மாவாய் அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்கனான சேஷகிரியின் எழுந்தறியுள்ள சௌபாகிய நிதி ஒப்பிட முடியாத பரமாத்மாவாகி பக்தர்களின் கேட்ட வரங்களை கொடுக்கும் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியை எத்தனை முறை பார்த்தாலும் நம்முடைய மனதுக்கு தீராத கோரிக்கையாகவே இருக்கும் அல்லவா? அப்படிப்பட்ட அந்த பகவானுக்கு இதோ அர்ச்சகர் சுவாமி கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார். சிருஷ்டி ஸ்திதி லயாக்காரன், ஆக்கல் காத்தல் அழித்தல் போன்றவற்றிற்கு திரிலோக நாயகனான ஸ்ரீ வெங்கடேஸ்வரனை தினமும் மனதில் நினைத்து கொள்வதே நம் புண்ணியமோ புண்ணியம். அந்த பகவான் ஒருவனே வேண்டுபவர்களுக்கு உடனே அனுகிரகம் செய்யும் சர்வ அந்தர்யாமியான திருவேங்கட பகவானை சரணாகதி கோருவதே நம் லட்சியம். நிரந்தரமாக இந்த சரணாகதி வழியில் பயணம் செய்பவர்களுக்கு பரமாத்மா பிராப்தி தவறாமல் கிடைக்குமாம். இந்திரியங்களை கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்வதற்கு மூல காரணம் பகவானின் அருளே. பக்தர்களே, புனிதமான மனதுக்கு தேகத்தின் மீது மோகத்தை விடுவதன் மூலம் மாயை விட்டு விலகலாம். மனத்திரையை திறந்தால்தான் பரமாத்மாவுடன் பந்தம் ஏற்படுமாம். அப்படி நிர்பயம், அந்தர்கன சுத்தி, தானம், இந்திரிய கட்டுப்பாடு, தெய்வ ஆராதனை, தவம், அகிம்சை, ஆக்ரோஷம், தியாகம், சாந்தி, தயை, மென்மை, தத்துவம், நிர்மலத்துவம் என்று முதலானவை நம்மை பகவானின் அருகில் சேர்க்குகிறது. பரமாத்மாவின் மீது உள்ள விருப்பமே பக்தி. பரமாத்மாவை சர்வ சரணாகதி செய்து நாம் கேவலம் நிமித்தம் மாத்திரமே அல்லவா என்று நினைவு இருக்கும்போது அவரே நம்மை பிரகலாதனாய் காப்பாற்றியது போல காப்பாற்றுவார். பக்தர்களே, நம்முடைய இதயம் ஆத்மா பரமாத்மாவின் குகை. பகவானை நாம் எங்கு தேடினாலும் கிடைப்பார். தேவன் சர்வோத்தமன். மனதுக்குள் சேவித்தால் அந்த எம்பெருமான் பிரத்யக்ஷம் ஆவாராம். அப்படிப்பட்ட அந்த பகவானை இதோ நாம் சேவிப்போம் கஜ வாகனத்திலே. ஓ திருமலேசா, கோவிந்தா, ஸ்ரீ லக்ஷ்மி ரமணா, உன் பாதங்கள் முன்பு கல்வாசற் படியாக இருக்கச் செய்தால் சிறு புன்னகை பொழியும் உன் முக அலங்காரத்தை என்னென்று பார்த்து கொண்டே இருக்கலாம் அல்லவா என்று குலசேகரவர்த்தி சுவாமியை சரணாகதி கோர அவருடைய கோரிக்கையின் பேரில் திருவெங்கடவன் திருமலையில் தன்முன் உள்ள கர்வாயிற் படியிற்கு குலசேகர படி என்று அழைக்குமாறு வளமளித்தாராம். பக்தர்களே, இதோ அப்படிப்பட்ட அந்த ஏழுமலையானை திருமலை வாசனை சேவிப்போம் கஜ வாகனத்திலே. ஸ்ரீ விஷ்ணுவின் புகழை கேட்டாலும் புகழை செவியார கேட்பதும், அவருடைய கல்யாண குண வைபவங்களை வாயார பாடுவதும், அவர் நாமாவை மனமாற நினைப்பதும், அவருக்கு திருத்தொண்டு செய்வதும், அவனை புஷ்பத்தால் அர்ச்சிப்பதும், அவன் தாழினை தலையால் வணங்குவதும், அன்பால் மெய்யுருகுவதும், ஏன் மனதால் தியானிப்பதும், அவனுக்கு அடிமை பூண்டு வாழ்நாளை கழிப்பது நமக்கு நிலையான பேரின்பங்களையும் சகல சௌபாக்கியங்களையும் தந்தருளும் என்பது அவனது பொன்னான திருநாமத்தின் பிரபாவம் அன்றோ? பக்தர்களே, விஷ்ணுவே பரம்பொருள் என்பது வேத வாக்கு. நாராயணா என்று அவர் திருநாமத்தை ஜபிப்போருக்கு நலமெல்லாம் பொங்கி பெருகுமாம், நாளெல்லாம் இன்பம் தங்குமாம். இந்த கலியுகத்தில் ஸ்ரீ விஷ்ணு திருவேங்கடமுடையான் என்னும் திருநாமத்துடன் கண்கண்ட தெய்வமாக பக்தர்களை காத்தருளும் பரம தயாளனாக, கேட்டவரும் தந்தருளும் கருணை கடலாக, அருள் வடிவனாக, அலங்கார ரூப சுந்தரனாக, திருப்பதி என்னும் திருமாமலையை தமது விஜய ஸ்தானமாக நித்திய வாட்ஸ்தலமாக கொண்டு கோயில் கொண்டுள்ள அந்த பகவானுக்கு இதோ கும்ப ஹாரத்தியை சமர்ப்பித்தார் அர்ச்சகர் சுவாமி. మాధవునకు జయ మంగళం, శ్రీ మాధవునకు జయ మంగళం.
సదయమునకు మంగళం సదయ హృదయునకు చపలాసుర దుర్మద భంజనునకు మంగళం మాధవునకు జయ